நான் ஓடுவேன். ஏன்னா அது என் கால் 28 இருக்காடா. இது வரைக்கும் நம்ம இவ்வளோ இது வளர்ந்துருச்சுடா. எவன்டா தான் இவ்வளோ ஓட்டு இது பாருங்க ஒரே டைமில் எவ்வளோ ஓட்டு கிடைக்குதுன்ட்டு. இதுதான் இது ரொம்ப சூப்பரான ஹேக். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரி இந்த கேமில் சர்வேவா நல்லா யூஸ் ஆகும். ஒரு ஸ்ட்ராங்காக மட்டும் கிடச்சிட்டோம். ஆனால் அடுத்த வீடியோவில் இந்த மதர் ட்ரீயை வேணால் ரிவைவ் பண்ணுவோம். இந்த டைம் இப்போ ரெண்டும் ஒரே மீனிங் தான். நம்ம அதை அடுத்த தடவை பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ அதை பற்றி போடுறேன். ஆனால் லாக்வல் பேஸ் இந்த தடவை கன்ஃபார்ம் இருக்குது. எல்லாரும் லாக்வல் பேஸ் கேட்டுனா போதும். அவ்வளோதான் கன்ஃபார்ம். நம்ம 100 டேஸை தாண்டிடலாம். கவலையப்படாது. அது குழந்தையெல்லாம் காப்பாற்றணும். போது நம்பாட்டு லாக்பால் சுற்றி இருந்துடக்கூடாது. சரி இப்போ ஓகே ஃபியூவல் தேடுதல் ஆரம்பிக்கும். ஒரு ஜெயன்ஸாக கிடச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தியா vs நியூசிலாந்து ODI பார்த்தீங்களா நீங்கள் யாராவது? கமெண்ட்ல அனுப்பிச்சிடுங்க. நான் எதுக்கு அந்த காயின் எடுத்தேன்னு தெரில. என்னது யாழ்ப்பாடா வந்துட்டோம். நெத்துக்கு முடிஞ்சு கன்ஃபார்ம் முடிஞ்சு அந்த தடவை. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போல. சாய் இந்த ஆல்ஃபா உல்ஃப் கண்ணில் மாட்டினா என்னென்ன இதெல்லாம் நம்ம அவுட் ஆகிடுறோம். அப்போ இந்த ஆல்ஃபா உல்ஃப் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரில. எல்லாருமே தப்பிச்சிட்றாங்க, நான் மட்டும் மாட்டிக்கிறேன். கிட்டேருந்து தப்பிக்க ஏதோ ஒரு வழி இருக்கும். என்னடா நினைக்கிறா 4 ஸ்கிராப் வேணுமா? இல்லை நான் இப்படியே போகிறேன்டா. எனக்கு அந்த ஆல்ஃபா உல்ஃப் கூட பிரச்சனையே வேணாம்டா. சாய் பார்த்தாலே போட்டு தள்ளிடுது. என்னங்க நியாயம் இது? கொஞ்சமாச்சு லூஸு இல்லாமல. அப்படியே லூஸுங்களா தள்ளுங்களா. துறக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. எனக்கு ஒரு ஜெயின்ஸாக கிடைக்குமாடா? ஜெயின்ஸாக கிடைக்காதா? டேய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் கிளிச் ஆகிடுச்சு. இது என்னடா நியாயம்? இதில் கிடைக்குன்னா இது ஜெயன் இருக்கிற நேரத்துக்கு படிச்சிருந்தா ஈஸியாக கேம் முடிக்கலாமேடா. போன வீடியோலேயே கேம் செக் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங் ஹோல்டு இங்கே இருக்குது. இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நேரம் இருக்கோம். ஸ்ட்ராங் ஹோல்டு இங்கே முடிக்கிறோம்டா. இது ஸ்ட்ராங் ஹோல்டு என்னென்னா டைமண்ட்ஸ் நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். இன்னும் ஒரு 5 டைமண்ட் கிடைக்கும். செஸ்ட்டு திறந்தா ரூபி செஸ்ட்டு கிடைக்கும். அதில் செயின்ஸாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுமையாகவே முடிக்கலாம். வீடியோவை நாங்கள் கட் பண்ணாமல் நிற்கிறோம். ஐயோ சீக்கிரம் ரெகுலர் பட்டு. சரி குட் பட்டு. கேம்ப் ஃபயர் மேக்ஸில் விளாடணும்டா. நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது இந்த கேமில். எங்கே விளாட ஆரம்பிக்கிறேன். இன்னும் 2 வேணும். ஒரு லைட்னிங் ராடை முதல்ல கிராஃப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம சோலி முடிஞ்சு. இது எனக்கு பயமாக இருக்குதுடா. நான் ஓடிடுறேன்டா.
எவ்வளோ பயன்படுத்தி டேய் மாட்டிக்கிட்டோன்னே என்ன ஆகும்னு தெரிஞ்சுட்டு பேசு. அது இப்படின்னு அவ்வளோதானா? ஆமாம். கட்டும் இந்த இப்போ வச்சு 3 லாக் வால் தான்டா வாங்க முடியும் நம்மகிட்ட இருக்கிற வுட்டை வச்சு. கட்டு எவ்வளோ வுட்டு? 12 வுட்டு ஒரு லாக் வால் 3 தான் வாங்க முடியும் நம்மளால. கட்டு எவ்வளோ? காட்டுன்னு இருக்கிற 3 தான் வாங்க முடியும். 36. ஸோ 12 × 36 நீயே போடணும்ல. வேணாமா? சரி ஓகே. என்னடா வீடியோ லிங்க் இவ்வளோ போயிட்டு இந்த கிட்டெல்லாம் எப்படா காப்பாற்றுறது? பயமாக இருக்குதுடா. சம்திங் இதெல்லாம் டியர் ஹங்க்ரி டு நைட்டு போடு. அப்போ இன்னைக்கு தான் பம்ப் பம்கின் வேணும். இப்போ அந்த பக்கம் போனால் ஆல்ஃபாலாம் இருக்கும்டா. எப்படிடா அந்த ஆல்ஃபா? அங்கே பாரு, அங்கே செஸ்ட் இருக்கும். ஒரு செஸ்ட் இருக்கு. ஓகே. அதான் டியர் ஹங்க்ரி டு நைட் என்ன சொல்கிற? நம்ம கேம்ப் ஃபயர் கான் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, கேம்ப் ஃபயர் ஸ்ட்ரைட்டாக போகணும். அப்பா அடி, ஒரு வழியாக ஆர்மர் அப்டேட்டடு அப்கிரேடு. கீழே குதியா எவனா ஏதோ துரத்துற மாதிரி வயிற்றுல கடமுடா பண்ணுற மாதிரி சவுண்ட் வந்துருக்குது. சில்வர் சிஸ்ட் யாரா? அவ்வளோதான்டா, தேவையான சவுண்ட் விட்டுருக்காங்களா? பயமாக இருக்கு. வெடிக்கிட்டு நம்ம அவுட் ஆகி சொல்லிக்கிறோம். யாரா எப்படா? என்னடா டேய் போங்க அந்த கேம் எப்படி ஒரு ஆல்பா நீ வேற பயந்துருக்காரா? ஐயோ ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சிட்டானே. இவ்வளோ ஆல்பா இருக்கு. ஓடி துரத்துக்குங்க. ஐயோ 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 கம்மியான நேரம் ஓடிச்சு. ஓகே, இப்போது என்ன நிறைய இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன இடம்? இப்போ இந்த மெடிக்கிட்டு கிடைக்கிற இடத்துக்குள்ளே போயிடணும். அங்கே போனால் கேக் கிடைக்கும், சாப்பாடு பிரச்சனை இருக்காது. நாங்களே ஹங்கிரியாக இருக்கோம். நீதான் ஹங்கிரியா இருக்கலப்பா. இந்தாப்பா இப்போ வேணா பியர் வரும், பயப்படக்கூடாது. இல்லை வரல, நல்ல வேலை. இப்படியே விட கட் பண்ணி போட்டு ஒரு லாக்வால் பிளேஸை உருவாக்கிட்டேன். ஐயோ, ஒரே ஒரு சாப்ளிங் மட்டும் மாற்றிட்டேன். டேய் இல்லைடா,
எனக்கு விளையாடவே தெரியல ஸோ இந்த பிளிஸட் வேறு பெர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே வருது. நம்மளாலையும் அப்கிரேடே பண்ண மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இந்த கேம்ப் ஃபயர் லெவல் 6 கொண்டு வந்தால் தான் லாக் வால் பிளேஸ்ன்னு கொண்டு வரும். கிளிச்சடா அப்படி நல்லா டே ஃபயர் வேறு கான் அவுட் ஆகிடுமேடா. என்னடி சம்திங் ஈவில்ரா. ஃபயருக்கு இப்போ ஃபியூவல் கண்டுபிடிக்கிறதா இல்லை இவனுங்க கூட சண்டை போட ரெடியாக இருக்கா? நான் தெரிஞ்சு இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லைடா. இப்படி நாங்களே இங்கே வந்துட்டு கொண்டு அமைதியாக இருங்க. சவுண்டு பிடிச்சி கொடுக்காங்க. ஐயோ இன்னைக்கு நம்ம தோழி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். எங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் ராக் எடுத்துக்கிறோம். நமக்கு வேறு விளையாடுறதுக்கு ஒரு டைமண்ட் ராக் இருக்கு. சாய் ஃபயர் எங்கே சாய் மறந்துட்டேன். எனக்கே தெரியல. ஒரு நிமிஷம் இருக்குது. நம்ம கேம்ப் ஃபயரை கண்டுபிடிச்சிட்டா போதும். இல்லைங்க எங்கடா ஃபயரு? நல்லா ஞாபகப்படுத்தி பாடுறான். இல்லை ஃபியூவல் இருக்குது இப்போ என்கிட்ட. அவ்வளோதான் வந்தாச்சு. அப்பாடி ஏழு தாண்டா இருக்கு. கல்டிஸ்ட் கம்மிங் ஒன்று இருந்துச்சு. அடுத்த பேர் ஆயில் ட்ரில்லுடா. கல்டிஸ்ட் ஜம் இருக்கும். வந்துட்டான்டா. இவ்வளோ பேர் வராங்க. என்னடா நியாயம் இது? எப்படி இவ்வளோ பேர் வரலாம்? நீங்கள் எப்படா இவ்வளோ பேர் வரலாம்? இதெல்லாம் எப்படா நியாயம்? ஒரு ஆளாக இருந்து எப்படா இவ்வளோ பேர் அடிக்க முடியும்? நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா. 5 பேரோட ஸ்பான் ஆகி
5 பேர் இருக்கிறதுனால இன்னுமே 5 பேர் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவ்வளோ பேரை ஸ்பான் பண்ணுறானுங்க. டேய் ஆளை விடுங்களா. போச்சு போச்சு, எனக்கு தெரியாதுடா. முடிச்சிட்டான். சரி, நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை நான் ஒத்தாலாவே ஆடுறேன்.